எஸ். டுடே நம்ம எத பத்தி பார்க்க போறோம்? என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ் கேட்குறீங்க, தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அப்ராட்ல வந்து எம்பிபிஎஸ் சீட் கிடைக்குமா? அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்குறீங்க. ஸோ தாராளமா கிடைக்கும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க வந்து 17 வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் வந்து அதாவது அப்பர் ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ 17 வயசு வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நீட் வந்து ஜஸ்ட் பாஸாவது ஆயிருக்கணும். அதாவது கட் ஆஃப் வந்து ஜஸ்ட் பாஸ் அந்த மாரி ஆயிருக்கணும். நீங்க அப் டூ எவ்வளோ மார்க் எடுத்தாலும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு சீட் வந்து கன்ஃபார்மா கிடைக்கும். நெக்ஸ்ட் திங்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ராட்ல வந்துட்டு ஆ அதாவது நீங்க வந்து சயின்ஸு அல்லது பயோமேக்ஸ் அந்த மாரி வந்து பியூர் சயின்ஸ் அல்லது பயோமேக்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குரூப் ஏதாவது நீங்க படிச்சிருக்கணும். 50% மார்க் வாங்கியிருக்கணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த எம்பிபிஎஸ் அப்ராட் எம்பிபிஎஸ் யூனிவர்சிட்டீஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் தான் வந்து அ இது இது பண்ணி பேஸ் பண்ணி அட்மிஷன் பண்றாங்க. ஸோ ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டியில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அட்மிஷன் வாங்குறது சில மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா, சீக்கிரமே வந்து அட்மிஷன க்ளோஸ் பண்ணிருவாங்க. அதாவது நம்ம இப்போ நீட்ட வந்து கவுன்சிலிங் போறோம். கவுன்சிலிங் போயிட்டு நம்ம சீட் கிடைக்கலன்னா அப்ராட்ல வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஸ்டூடண்ட்ஸ் கேட்குறீங்க. அந்த மாரி ஸ்டூடண்ட்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லேயே வந்து நீங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி வச்சுக்கங்க. சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா, நீங்க அப்ராட் யூனிவர்சிட்டீஸ் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீட் கவுன்சிலிங் வந்து தமிழ்நாட்டில வந்து சம்டைம்ஸ் வந்து இப்போ லேட் ஆகுதுன்னா, உங்களுக்கு அப்ராட் யூனிவர்சிட்டீஸ் வந்து உங்களுக்கு அட்மிஷன க்ளோஸ் பண்ணிருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் தான் நீங்க வந்து ட்ரை பண்ற மாரி இருக்கும். இப்போ நீட் பார்த்தீங்கன்னா 4 இயர், 5 இயர்லாம் ரிப்பீட் பண்றாங்க. எதுக்குன்னா டைம். ஏன்னா இப்போ வந்துட்டா சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே மாரி செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஃபீஸ் வந்து அதிகம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாரி ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்துட்டு இப்போ நெறைய வில்லேஜ் ஸ்டூடண்ட்ஸ் தான் வந்துட்டு அப்ராட்ல வந்து எம்பிபிஎஸ் வந்து ட்ரை பண்றாங்க. அந்த மாரி ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மோஸ்ட்லி வந்து கவுன்சிலிங் ஏஜென்சிய வந்து இது பண்ணாதீங்க. அப்ராட் கன்சல்டன்சி ஏஜென்சி நெறைய பேர் வந்து இப்போ நெறையா வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கமிஷன் பேஸ்டு உங்கள்ட்டருந்து ஒரு 3 to 4 லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கமிஷன் வாங்கிட்டு, உங்கள வந்து அப்ராட்ல வந்து எம்பிபிஎஸ் அட்மிஷன் வந்து ஜாயின் பண்ண இது பண்றாங்க. பட் ஒரு சில கன்சல்டன்சி பார்த்தீங்கன்னா, பியூரா வந்து கரெக்ட்டா பண்றாங்க. ஒரு சில கன்சல்டன்சி வந்து மிஸ்கைட் பண்ணி ஏதாவது பிரச்சனையில ப்ராப்ளம் அங்கே வந்து ரைஸ் ஆகுது. அந்த மாரி பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால தான் சொல்றேன். நீங்க வந்து கன்சல்டன்சிய வந்து மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணுங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பெட்டர் மெடிக்கல் யூனிவர்சிட்டிய வந்து நீங்க அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டி இப்போ ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட டூ இசட் நீங்க கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கங்க. அதாவது வந்து என்எம்சி அண்ட் எம்சி வந்து கைட்லைன்ஸ ஃபாலோ பண்றாங்களா? கோர்ஸ் வந்து 5 இயர் கோர்ஸஸா? 6 இயர் கோர்ஸஸா? அதே மாரி 5 இயர் கோர்ஸ்னா, இப்போ இந்தியாவில வந்து 5 + 1 இயர் அக்செப்ட் பண்றாங்க. ஸோ இந்தியாவில வந்து பார்த்தீங்கன்னா, 4 1/2 இயர்ஸ் ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப் அந்த மாரி இருக்கு. பட் அப்ராட் கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா, 5 + 1 இயர் அப்படின்னா 5 இயர் + 1 இயர் இன்டர்ன்ஷிப் அந்த மாரி சேம் வந்து இந்தியாவில உள்ள இது ஃபாலோ பண்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுல மோஸ்ட் ஆஃப் த மெடிக்கல் யூனிவர்சிட்டி இந்த கண்ட்ரில வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, 6 + 1 இயர் தான் வந்து அப்ராட்ல வந்து இருக்கு. ஸோ சம் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5 + 1 அதாவது 5 இயர் கோர்ஸ் ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப் அந்த 54 மந்த்ஸ் வந்து எம்சிஏ கைட்லைன்ஸ் படி கவர் ஆகுது. ஸோ அந்த மாரி வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். டூரேஷன் வேஸ்ட் பண்ணாதீங்க. டூரேஷன் வேஸ்ட்டு உங்களுக்கு மணி வேஸ்ட்டு அந்த 1 இயர் எக்ஸ்ட்ரா போச்சுன்னா. ஸோ 7 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகும். கம்ப்ளீட் பண்ண 7 இயர்ஸ் ஆயிரும். நீங்கள் 5 + 1 இயர் கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 6 இயர்லேயே முடிஞ்சிடும். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் எம்பிபிஎஸ் கிளியர் பண்ணி வெளியே வந்துடலாம். ஸோ இந்த 5 + 1 இயர் வந்து எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் வந்து இது பண்ணுறாங்க ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து பண்ணுறாங்க. இப்போ உஸ்பெகிஸ்தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து கவர்மெண்ட் எம்சிஏ வந்து பேன் பண்ணி வச்சுருக்காங்க. கரெக்டாக பார்த்து இது பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பாஸ்போர்ட் வந்து நீடட். செகண்ட் திங்ஸ் வாங்குதுன்னா +2 மார்க் ஷீட்டு, நீட் ஸ்கோர் கார்டு, ஃபோட்டோ இந்த திங்ஸ் இருந்தாவே இது வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து எம்பிபிஎஸ் அட்மிஷன் வந்து அப்ராட்ல வாங்கிடலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில்ஸ் தெரியணும், இல்லை யூனிவர்சிட்டிஸை பற்றி தெரியணும், இல்லை அட்மிஷன் போடணும் அப்படின்னு நீங்கள் இது யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா எனக்கு கீழே இருக்க நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.